السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. அல்ஹம்துலில்லா. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சர்ஃப் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து இஸ்முல் லர்ஃப் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம இதுவரைக்கும் இஸ்முல் முஷ்தகிலிருந்து இஸ்முல் ஃபாயில் பார்த்தாச்சு, இஸ்முல் மஃஊல் பார்த்தாச்சு. அடுத்தது இஸ்முல் லர்ஃப் 3வது வீடியோ இதில் பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே இஸ்முல் லர்ஃபுக்கான 2 வீடியோ போட்டாச்சு. 3rd பார்ட் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவுக்கு என்ன ஹெட்டிங் கொடுக்கணும், அதாவது இஸ்முல் லர்ஃப் அப்படின்ற சாப்டருக்கு கீழே என்ன ஹெட்டிங்க்கு கீழே நீங்கள் இதை கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். விதிவிலக்கு. ஷாத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ஷீனு தால் ஷாதுன்னு சொல்லுவாங்க, விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ விதிவிலக்கான லர்ஃபுகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லர்ஃபுகளில் இஸ்முல் லர்ஃபுகளில் விதிவிலக்கானதை தெரிந்து கொள்வோம் அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன விதிவிலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன விதிவிலக்கு அப்படின்றத பார்ப்போம். அதாவது இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபியலிலிருந்து நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம், இஸ்முல் லர்ஃப் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு மாலியான ஃபியலை முலாரியா மாற்றி அந்த முலாரியிலிருந்து நம்ம இஸ்முல் லர்ஃப் எடுத்துட்டு இருக்கோம். அப்படி எடுக்கும்போது நம்ம ஒரு சில சட்டங்களை ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஃபார்மெட்டுங்களை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார்மெட், அதாவது 3 விதமான ஃபார்மெட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, முலாரியான ஃபியலிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எடுக்கும்போது ஹரக்கத்துகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? அதிலிருந்து இது விதிவிலக்காகுது. விதிவிலக்குங்கும் போது என்ன விஷயத்தில் விதிவிலக்குன்னு தெரியணும் இல்லையா? ஹரக்கத்துகளை நம்ம வந்து ஃபார்மெட் அமைச்சோம் இல்லையா? அந்த ஃபார்மெட்டில் ஏற்படக்கூடிய விதிவிலக்கு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஅல யஃபூலு, அதுக்கு உதாரணம் நஸர யன்சுரு. அப்புறம் ஃபஅல யஃபஈலு லரப யல்ரிபு, ஃபஅல யஃபஅலு ஃபதஹ யஃப்தஹு. இது 3லிருந்தும் நம்ம இஸ்முல் லர்ஃப் எடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், கெஸ்ரா தவிர ஃபதஹா தொம்மா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மஃஅலுன் வஸனுக்கு ஃபதஹா, அந்த ஐனுக்கு ஃபதஹா கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? எதுக்கு காரணம் என்ன, ஒரு முலாரியான ஃபியலுக்கு கலிமத்துல் ஐன் ஃபதஹாவோ தொம்மாவோ இருந்துச்சுன்னா இந்த மஃஅலுன் அப்படின்னு எடுக்கக்கூடிய இஸ்முல் லர்ஃபுக்கு ஃபதஹா கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை வந்து கலிமத்துல் ஐன் கெஸ்ரா இருந்துச்சுன்னா அப்படியே இந்த கெஸ்ராவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மஃஈலுன் அப்படின்னு கொடுத்துருங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த விஷயத்திலிருந்து விதிவிலக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த விதிவிலக்கு ஒரு குறிப்பிட்ட வினைச்சொற்களுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் இது என்ன விதிவிலக்குன்னு பார்த்துடலாம். அதாவது ஃபஅல யஃபூலு வஸன் நமக்கு மஃஅலுன் ஃபார்மெட்டில் கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ நான் இந்த விதிவிலக்கில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஅல யஃபூலுன்னு இருக்கக்கூடிய ஃபார்மெட் இருக்குல்ல, அதை மஃஅலுன்னு சேஞ்ச் பண்ணக்கூடாது, மஃஈலுன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அது என்னென்ன வினைச்சொல் அப்படின்னு பார்த்துடலாம். சஜத, முலாரில சஜத யஸ்ஜுது, சிரம் பணிந்தான், சஜிதா செய்தான். இது வந்து யஸ்ஜுது தானே மாறும். அப்ப இந்த ஜீம் இருக்கு இல்லையா, யஸ்ஜுது கலிமத்துல் ஐனான ஜீம் இருக்கு இல்லையா, அதுக்கு தொம்மா தான் இருக்கு இல்லையா? இந்த தொம்மா இருக்கிறதுனால நம்ம மஃஅலுன் வஸன்ல தானே சேஞ்ச் பண்ணியிருக்கணும். நமக்கு ஷாதா இல்லைன்னா, விதிவிலக்கா இல்லைன்னா, முத்தரதா இருந்துச்சுன்னா, ஜென்ரலான ஃபார்மா இருந்துச்சுன்னா மஸ்ஜதுன் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா மஸ்ஜதுன்னு போடக்கூடாது, மஸ்ஜிதுன். ஸோ சஜத யஸ்ஜுது மஸ்ஜிதுன், சிரம் பணியும் இடம். மேக்சிமம் சிரம் பணியும் காலம் அப்படிங்கிறத விட சிரம் பணியும் இடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப எக்ஸாக்டா இதுக்கு மீனிங் கொடுக்க முடியும். காலம் அப்படிங்கிறத விட இடத்தை இது இண்டிகேட் பண்ணி வரும். இன்னும் நிறைய வினைச்சொல் இருக்கு. அது காலத்தை சாருதா, இடத்தை சாருதா, இல்ல காலத்தை இடத்தை ரெண்டையுமே சாருதான்னு வரிசையா பார்க்கலாம். ஓகே, சர்ஃப் செய்யும் போது நம்ம கண்டிப்பா இது இஸ்முல் லர்ஃப் சர்ஃப் செய்யணும் இல்லையா? இன்னொன்னு என்னன்னா, நம்ம சர்ஃப் செய்யும் போது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இதுவரைக்கும் நம்ம சர்ஃப்ல ஆண்பால் பெண்பால் பார்த்துட்டு இருக்கோம். இங்க இஸ்முல் லர்ஃப் என்பது இடத்தையும் காலத்தையும் குறிக்கக்கூடியது. இதுல ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற வேறு இருவேறு ஜெண்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே ஒண்ணுதான்.
ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறது இங்க கிடையாது. மாஸ்குலின், முதக்கர், முஅன்னஸ். மாஸ்குலின், ஃபெமினைன் இல்ல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 6 ஃபார்மேட் கிடையாது. ஒன்லி 3 ஃபார்மேட்ஸ். 3 ஃபார்மேட் தான் இருக்கும். ஒருமை, இருமை, பன்மை. ஏன்னா இது இடத்தையும், காலத்தையும் குறிக்கக்கூடிய சொற்கள். இது ஆண்பால் சொல்லோ, பெண்பால் சொல்லோ கிடையாதுங்கிறதுனால, அந்த ஃபார்மேட்ட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால மொத்தம் 3 கேட்டகரியில தான் வரும். அதுல மொத்தம் 4 ஃபார்மேட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஒருமைக்கு 1, இருமைக்கு 1, பன்மைக்கு 2. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? பன்மைக்கு 2 வரும். இங்க இஸ்முல் லர்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாங்க சர்ச் செஞ்சு பார்த்துடலாம் உங்களுக்கு புரியும். சஜத சிரம் பணிந்தான். எஸ்ஜுது சிரம் பணிகின்றான். சிரம் பணிவான். இது வந்து நமக்கு என்னவா கிடைச்சிருச்சு? மஸ்ஜிதுன் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ மஸ்ஜிதுன் மீன்ஸ் சிரம் பணியும் இடம். மேக்ஸிமம் இடத்தை குறிக்கும். அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பர்ட்டிகுலர் மஸ்ஜிதுனுக்கு மட்டும். ஸோ இதுல வந்து 85% பார்த்தீங்கன்னா, இடத்துக்காக மட்டும் தான் வரும். காலத்த குறிச்சு வராது. ஸோ இங்க இடத்த மட்டும் இண்டிகேட் பண்ணிக்கலாம். அது நான் சொல்றேன். எதெல்லாம் வந்து எந்தெந்த வேர்ட் வந்து இடத்த மட்டும் இண்டிகேட் பண்ணும். எந்த வேர்ட் வந்து இடத்தையும் சொல்லலாம், காலத்தையும் சொல்லலாம். எந்த வேர்டு காலத்துக்கு மட்டும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்பப்ப வினைச்சொல்ல சொல்லும்போது நான் சொல்றேன். சிரம் பணியும் இடம். தட் இஸ் பள்ளிவாசல். ஸோ மஸ்ஜிதுன், மஸ்ஜிதானி அலிஃப் நூன் சேர்த்து இருமையாக்கி இருக்கோம். மசாஜிது, மசாஜீது. மஸ்ஜிதுன் ஒரு பள்ளிவாசல். மஸ்ஜிதானி 2 பள்ளிவாசல்கள். மசாஜிது, மசாஜீது பல பள்ளிவாசல்கள். ஓகேவா? அடுத்த வினைச்சொல்லுக்கு போயிடலாம். இது விதிவிலக்கான வினைச்சொல்ல 1 தான் சஜத. 2வது என்னன்னு பார்க்கலாம். 2வது ஷரியக. ஷீன் ரா காஃப். ஷரியக யஷ்ரகு என்பது இதற்கு விதிவிலக்காக, அதாவது கலிமத்துல் ஐன் கஸ்ரா பெற்று மஷ்ரிகுன், அதாவது ஃபஅல யஃபஅலு அப்படிங்கிறது மஃபஅலுன் அப்படின்னு வரும் இல்லையா? நம்ம யஃபுலு ஃபார்மேட் மஃபஅலுன் ஃபார்மேட்ல மாறும். யஃபஅலு ஃபார்மேட்டும் மஃபஅலு ஃபார்மேட்ல மாறும்னு சொன்னோம். ஆனா விதிவிலக்கு இதுக்கு எதிரானது. அதன் அடிப்படையில சஜத யஸ்ஜுது மஸ்ஜிதுன்னு கெசரு பெற்றுச்சு ஐனுக்கு. அதே போல ஷரீக யஷ்ரகு என்பது இதற்கு விதிவிலக்காக மஷ்ரிகுன், அதாவது கலிமத்துல் ஐன் கஸ்ரா பெற்று மஷ்ரிகுன், அதாவது ஃபஅல யஃபஅலு அப்படிங்கிறது மஃபஅலுன் அப்படின்னு வரும் இல்லையா? இந்த இடத்துல ஃபஅல யஃபஅலு என்பது மஃஇலுன் அப்படின்னு வரும். இது எதற்கு மட்டும் பொருந்தும்? ஷரீக யஷ்ரகு அதுக்கு மஷ்ரிகுன் அப்படின்பது இதுக்கு பொருந்தும். ரைட்டா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மஷ்ரிகுன் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, உதயமாகும் இடம். அதாவது ஷரிக்க உதயமானான், யஷ்ருகு உதயமாகுவான், உதயமாகிறான். மஷ்ரிகுன் உதயமாகும் இடம், உதயமாகும் காலம் அதுக்கும் குறிக்கும். இது வந்து காலத்தையும் குறிக்கும், இடத்தையும் குறிக்கும். உதயமாகும் இடம மோஸ்ட்லி பயன்படுத்தியிருக்காங்க. நீங்க டெக்ஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, அரப் டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, மஷ்ரிக் அப்படின்னா உதயமாகும் இடம். அதே போல உதயமாகும் காலத்துக்கும் இது இண்டிகேட் ஆகும். ஓகேவா? ஸோ மஷ்ரிகுன் சர்ஃப் செஞ்சிடலாமா? மஷ்ரிகுன் உதயமாகும் இடம். மஷ்ரிகானி உதயமாகும் 2 இடங்கள். மஷாரிகு மஷாரீகு உதயமாகும் பல இடங்கள். ஈஸ்ட் தான் இது குறிக்குது. மஷ்ரிக் அப்படின்னாலே கிழக்கு, அதான் கிழக்கு திசை அப்படிங்கிறது பொருள். மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கிழக்குன்னு வைக்கும்போது அது எப்படி ஒருமை, இருமை, பன்மைக்கு எப்படி பொருந்தி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இஷ்யூ இருக்கு இல்லையா? அதை நீங்க விட்டுடுங்க. அதுக்காக தான் நம்ம கிளாசிக்கல் மீனிங் வச்சு உதயமாகும் இடம் அப்படின்றத வச்சிருக்கோம். நம்ம கிராமட்டிக்கலா பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற அடிப்படையில மீனிங்கை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்த வினைச்சொல் வாரப யகுருபு. வாரப மறைந்தான், யகுருபு மறைகின்றான், மறைவான். இது வந்து எப்படி எஃப்உலு வஸன். ஸோ மஃஅலுன்ல வரணும். ஆனா அது மஃஅலுன் வரக்கூடாது. ஏன்னா இது விதிவிலக்கு. கெஸ்ரா பெற்று தான் வரணும். ஸோ மஃஇலுன் வஸன்ல தான் வாரப யகுருபு மகரிபுன் மறையும் இடம் அண்ட் மறையும் காலம். ஸோ இதையும் நம்ம ஒருமை, இருமை, பன்மை பொருத்தி பார்த்துடலாம். 4 ஃபார்மட் வரும். பன்மைக்கு 2 ஃபார்மட்டும், ஒருமை, இருமைக்கு 2 ஃபார்மட் வரும். மகரிபுன், மகரிபானி, மகாரிபு, மகாரீபு. மறையும் ஒரு இடம், மறையும் ஒரு காலம். மறையும் 2 இடங்கள், மறையும் 2 காலங்கள். மறையும் பல இடம், மறையும் பல காலங்கள். மாடர்ன் மீனிங் கொடுக்கணும்னா மேற்கு,
மகரிபுன் மேற்கு. அடுத்தது வந்து சகத விழுந்தான், எஸ்குது விழுகின்றான் விழுவான், மஸ்கைத்துன் விழும் இடம் விழும் காலம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் சஜத ஷரீக கரப இந்த மூணும் ஒரே ஒரு ஃபார்மட்ல தான் மாறுனுச்சு. மஃஇலுன் ஃபார்மட்ல மஸ்ஜிதுன் மஷ்ரிகுன் மக்ரிபுன். ஸோ கெஸ்ரா கலிமத்துல் ஐனுக்கு பெற்றுதான் இந்த மூணும் மஃஇலுன் வசன்ல மாறுனுச்சு. ஆனா சக்கத்த அப்படி கிடையாது. சக்கத்தக்கு கூடுதலாக இன்னொரு பலம் இருக்கு. அப்படின்னா என்ன? சக்கத்த எஸ்குது மஸ்கைத்துன் ஒண்ணு, இன்னும் ஒண்ணு இருக்கு மஸ்கத்துன் இன்னொரு. அதுக்கு கூடுதலான சலுகை என்ன தெரியுமா இருக்கு? நீங்க மஃஇலுன் வசன்லையும் வந்துக்கலாம், மஃஅலுன் வசன்லையும் வந்துக்கலாம். சக்கத்தக்கு சாய்ஸ் 2 சாய்ஸ் இருக்கு. அதாவது நம்ம விதிவிலக்குல பார்த்துட்டு இருக்கோம். விதிவிலக்குல சஜத ஷரீக கரிப எஃப்உலு எஃப்அலுன்னு இருந்தா கூட அதை மஃஇலுன் ஃபார்மட்ல தான் மாத்தணும், மஃஅலுன் ஃபார்மட்ல மாத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிவிலக்க பார்த்தோம். ஆனா அதே போல சக்கத்த எஸ்குது எஃப்உலு வசன்ல வந்திருக்கு. ஸோ இதுக்கு 2 சலுகை இருக்கு. விதிவிலக்கையும் ஃபாலோ பண்ணி மஃஇலுன் வசன்ல வந்துக்கலாம். விதிவிலக்குக்கு அடங்காம நான் ஜென்ரலா இருக்கக்கூடிய ரூல்ஸ்லையும் நான் வந்துப்பேன் அப்படின்னு மஃஅலுன் ஃபார்மட்லையும் நான் வந்து கொள்ளலாம் அப்படின்ற சலுகை இந்த சகத்தக்கு இருக்கு. இதை வந்து நம்ம சர்ச் செஞ்சு பார்த்துடலாம். மஸ்கைத்துன் மஸ்கைத்வானி மஸ்ஸாகித்து மசாகித்து. அடுத்தது மஸ்கத்துன் மஸ்கத்தானி மசாகித்து மசாகித்து. ஒரு விழும் இடம், 2 விழும் இடங்கள், பல விழும் இடங்கள். ஒரு விழும் காலம், 2 விழும் காலங்கள், பல விழும் காலங்கள். அடுத்தது 5வது வினைச்சொல் நபத்த நூனு பாத்தா. நபத்த எம்புத்து, என்புத்துன்னு சொல்றது எம்புத்து அப்படின்னு சொல்லலாம் உச்சரிப்புக்காக. ஸோ அப்படி சொல்றேன், எம்புத்து அப்படின்னாலும் நூன் அங்க வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா என்புத்து, ரைட்? ஓகே, நபத்த என்புத்து நமக்கு பொதுவான சலுகைனா மஃஅலுன் ஃபார்மட். ஸோ இங்க விதிவிலக்கான அடிப்படையில மஃஇலுன் ஃபார்மட்ல வரலாம். ஆல்சோ இதுக்கும் சாய்ஸ் இருக்கு. சக்கத்தக்கு எப்படி 2 சாய்ஸ் பார்த்தோமோ அதே போல நபத்தக்கும் 2 சாய்ஸ் இருக்கு. நான் பொதுவான சட்டத்தை எடுத்து மஃஅலுன் வசன்லையும் வருவேன், நான் விதிவிலக்கான சட்டத்தை எடுத்துக்கிட்டு மஃஇலுன் வசன்லையும் வருவேன்னு இந்த நபத்தவும் சொல்லுது. ஸோ நபத்தனா முளைத்தான் இல்லையா? முளைத்தான், ஒரு செடி முளைக்கும் இல்லையா? அதை குறிக்கும் வார்த்தை தான் நபத்த என்புத்து. முளைத்தான், முளைக்கின்றான், முளைப்பான். ஸோ மண்பித்துன் மண்பத்துன் 2 சாய்ஸும் இந்த நபத்தக்கு இருக்கு. ஸோ நபத்த முளைத்தான், என்புத்து முளைக்கின்றான், முளைப்பான், மண்பித்துன் மண்பத்துன் முளைக்கும் இடம், முளைக்கும் காலம். மண்பித்துன் மண்பித்தானி மனாபித்து மனாபீத்து, மம்பத்துன் மண்பத்தானி மனாபித்து மனாபீத்து. ஏன் இது 2த்துக்கும் 6 ஃபார்மேட் கொடுக்குறேன்? சக்கத்தக்கும் 6 கொடுத்துட்டேன், மண்பத்துக்கும் 6 கொடுத்துட்டேன். ஏன்னா 2 சாய்ஸையும் வரும். மஃஅலுன் ஃபார்மட்லையும் வச்சு பார்க்குறோம், மஃஇலுன் ஃபார்மட்லையும் 3 வச்சு பார்க்குறோம். ஸோ அதனால 6 ஒருமை இருமை பன்மை 2லையும் பார்க்குறோம். ஆண்பால் பெண்பால் எதுக்குமே கிடையாது. அதை நீங்க அப்படியே தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? சாரி, முளைக்கும் ஒரு இடம், முளைக்கும் 2 இடங்கள், முளைக்கும் பல இடங்கள், முளைக்கும் ஒரு காலம், முளைக்கும் 2 காலங்கள், முளைக்கும் பல காலங்கள். அடுத்தது 6th ஒன் சக்கன. ஓகேங்களா? வசித்தான், எஸ்குனு வசிக்கின்றான், வசிப்பான். இதுக்கும் 2 சாய்ஸ் இருக்கு. மஃஅலுன் வசன்ல வரலாம், மஃஇலுன் வசன்ல வரலாம். ஸோ மஸ்கினுன் மஸ்கினுன் மஸ்கினானி மசாக்கினு மசாக்கீனு, மஸ்கனுன் மஸ்கனானி மசாக்கினு மசாக்கீனு. பொருள் பார்த்துடலாம். வசிக்கும் ஒரு இடம், வசிக்கும் 2 இடங்கள், வசிக்கும் பல இடங்கள். அப்புறம் வசிக்கும் ஒரு காலம், வசிக்கும் 2 காலங்கள், வசிக்கும் பல காலங்கள். ஆனா மோஸ்ட்லி 80% ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க? இந்த மஸ்கினுன் மஸ்கனுன் வந்து இடத்தை தான் மோஸ்ட் ப்ராபப்ளி குறிக்கும்னு சொல்றாங்க. அதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. 7வது ஒண்ணு என்னன்னு பார்க்கலாம். 7வது வினைச்சொல் வந்து தொலஅ. ஷரீக்காக்கு என்ன மீனிங் பார்த்தோம்? உதயமானான். அது போல தொலஅவும் உதயமானான் அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும்.
அதுக்கு வந்து தொலஅ யத்துலுஉ இதுவும் என்னதுதான் தொலஅ யத்துலுஉ யத்துலுஉக்கும் மஃஅலுன் வஸனும் உண்டு மஃஅஈலுன் வஸனும் உண்டு. ஸோ உதயமானான், உதயமாகின்றான், உதயமாகுவான். அதுபோல துலஉன் அதுவும் உண்டு. மத்துலிஉன் உதயமாகும் இடம், உதயமாகும் காலம். ஓகேவா? ஸோ 2 விதமான ஃபார்மட்டும் இந்த தொலஅக்கு உண்டு. வாங்க சர்ஃப் செஞ்சு பார்த்துடலாம். மத்லஉன் மத்லஆனி மத்வாலிஉ மத்வாலிஉ மத்வலிஉன் மத்வலிஆனி மத்வாலிஉ மத்வாலிஉ. ஓகேங்களா? மத்லஉன் மத்வலிஉன் இது 2 ஃபார்மட்டுக்கும் நம்ம சர்ஃப் செஞ்சாச்சு. உதயமாகும் ஒரு இடம், உதயமாகும் 2 இடங்கள், உதயமாகும் பல இடங்கள், உதயமாகும் ஒரு காலம், உதயமாகும் 2 காலங்கள், உதயமாகும் பல காலங்கள். ஓகே, அடுத்து ஃபைனலானது விதிவிலக்கான வினைச்சொற்கள்ல இது லாஸ்ட் ஒன். நசக்க குர்பானி கொடுத்தான், அறுத்து பலியிட்டான், அதுதான் மீனிங். நசக்க என் சுக்கு அறுத்து பலியிடுகின்றான், அறுத்து பலியிடுவான். ஸோ இது மன்சிகுன், இது மஃஅயிலுன் வஸன்ல மட்டும்தான் வரும். ஸோ விதிவிலக்கை மட்டும்தான் இது ஃபாலோ பண்ணிக்கும், ஜென்ரலானதை வந்து ஃபாலோ பண்ணாது. ஸோ இந்த நசக்க எதுக்கு எந்த விதிக்கு உட்பட்டது? சஜத ஷரீக கரப பார்த்தோம் இல்லையா, அந்த 3 அதோட சேரக்கூடியது தான் இந்த நசக்க என்சுக்கும். சர்ஃப் செஞ்சிடலாமா? என்ன பொருள்? குர்பானி கொடுக்கும் இடம், குர்பானி கொடுக்கும் காலம். மன்சிகுன் மன்சிகானி மனாசிகு மனாசிகு. ரைட், 3 தான், 6 கிடையாது. ஏன்னா 2 ஜென்ரலான விஷயத்த எடுத்துக்கல, விதிவிலக்கு மட்டும் தான் எடுத்துக்கிச்சு. ஸோ மஃபீலின் ஃபார்மட் மட்டும்தான். ஸோ மன்சிகுன் மன்சிகானி மனாசிகு மனாசிகு, அதாவது பன்மையில 2 வேர்டு இருக்கு இல்லையா? மொத்தம் 4 ஃபார்மட். ஒருமைக்கு 1, இருமைக்கு 1, பன்மைக்கு 2. குர்பானி கொடுக்கும் ஒரு இடம், குர்பானி கொடுக்கும் 2 இடங்கள், குர்பானி கொடுக்கும் பல இடங்கள், குர்பானி கொடுக்கும் ஒரு காலம், குர்பானி கொடுக்கும் 2 காலங்கள், குர்பானி கொடுக்கும் பல காலங்கள். இதுதான் இதுக்கான மீனிங். ஸோ விதிவிலக்கு நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இஸ்முல் லர்ஃபில் இடம்பெற்றுள்ள சில விதிவிலக்கான வினைச்சொற்களை பார்ப்போம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இதை நீங்கள் எழுதி, இந்த 8 வினைச்சொற்களையும் எழுதி அதெல்லாம் சர்ஃப் செஞ்சு மீனிங் எழுதி, எதுக்கு ஜென்ரலான மஃபாலுன் ஃபார்மட் உண்டு, மஃபீலுன் ஃபார்மட் உண்டோ அந்த நாளையும் தனியாக எழுதி, இல்லை மஃபீலுன் மட்டும்தான் அப்படிங்கிற நாளையும் தனியாக எழுதி, தனித்தனியாக ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு டோட்டலாக ஒரு நோட்ஸ் மாதிரி, ஒரு ஹிண்ட் மாதிரி தரேன், அதையும் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த லெசன்ஸை, இந்த சாப்டரை இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறத எழுதிக்கோங்க. இவற்றில் சில கலிமத்துல் ஐன் கெஸ்ரா பெற்று மட்டும் வரும். கலிமத்துல் ஐன் கெஸ்ரா பெற்று வரும். மகரிபுன் மஸ்ஜிதுன் உதாரணத்துக்கு எழுதிக்கோங்க. அடுத்தது, இவற்றில் சில கலிமத்துல் ஐன் கெஸ்ரா மற்றும் ஃபத்ஹா 2ம் பெற்று வரும். மன்பத்துன் மன்பித்துன் மஸ்கைத்துன் மஸ்கத்துன் உதாரணத்துக்கு எழுதிக்கோங்க. இவற்றில் சில இடத்திற்கு மட்டும் பொருந்தும். மஸ்ஜிதுன் மத்ரசத்துன் மக்தபன் இதை எழுதிக்கோங்க. டோட்டலாக நான் 3 வீடியோலேருந்து கனெக்ட் பண்ணி இந்த பாயிண்ட் இருக்குது, சரியா? அதனால் இன்னைக்கு நடத்துனதை பொருத்தி மட்டும் இந்த பாயிண்ட் கிடையாது. இது வரைக்கும் இஸ்முல் லர்ஃப் 3 வீடியோவாக பார்த்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இந்த விதிவிலக்கு, இந்த ஹிண்ட் எழுதியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது, இவற்றில் சில காலத்திற்கு மட்டும் பொருந்தும். மத்லிஉன் எழுதிக்கோங்க. அடுத்தது, இவற்றில் சில இடத்திற்கும் காலத்திற்கும் பொருந்தும். இடத்திற்கும் காலத்திற்கும் பொருந்தும். மஷ்ரிகுன் மகரிபுன் எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து சஜத ஷரீக கரப நசக்க, இவை கெஸ்ரா மட்டும் பெற்று வரும். சக்கத்த நபத்த சக்கன தொலா, இவை ஃபத்ஹா மற்றும் கெஸ்ரா 2ம் பெற்று வரும் அப்படிங்கிறத ஃபைனலாக எழுதிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இஸ்முல் லர்ஃப் உங்களுக்கு டோட்டலாக புரிஞ்சிருக்கும். இதோட இஸ்முல் லர்ஃப் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.